الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أولياؤه إلا المتقون ولكن أكثرهم لا يعلمون. وقال النبي صلى الله عليه وسلم من حديث القدس: من عادى لي وليا فقد آذنته بالحرب. يا أكرم الكرماء على عتابكم عمر الفقير المرتجي بجنابكم يرجو العطاء على البقاء ببابكم والدم من عينين سال سجيما صلوا عليه وسلموا تسليما. ما جف دمع سال من عينين لكنه يجري على الخدين من حب قلب سيد الكونين حيا وميت في التراب رميما صلوا عليه وسلموا تسليما. بلع الأولى بكماله كشف الدجى بجماله حسنت جميع خصاله صلوا عليه وآله وسلموا تسليما. يا رسول الله انظر حالنا، يا حبيب الله اسمع قالنا، إنني في بغر غم مغرق خذ بيدي سهل لنا سقالنا. يا رسول الله اللهم صل على محمد اللهم صل عليه وسلم. அளவில்லா அருளாளனும் நிகரில்லா அன்படியோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி துவங்குகின்றேன். சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய நமது சம்சுல் இஸ்லாம் ஹனஃபி சுன்னத் ஜமாத்தினுடைய நிர்வாக பெருமக்களே, கிறிஸ்டன் ஸ்கூலினுடைய முக்கிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய சுலைமான் ஹாஜர் அவர்களே, மற்றும் எங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய ராஷ்துல் உலமா ஹஸரத் அவர்களே, நம்ம ஜமாத்துல் உலமா சபையினுடைய தலைமையாக அழகிய முறையில் பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயூப் பாக்கர் ஹஸரத் அவர்களே, அனைத்தையும் அழகிய முறையிலே ஒருங்கிணைப்பாளராக இருந்து செயல்படுத்தக்கூடிய பொதுச் செயலாளர் வி அப்துல் ரஹ்மான் உலீம் ஹஸரத் அவர்களே, மட்டுமுள்ள உலமா பெருமக்களே, மட்டுமுள்ள நிர்வாக பெருமக்களே, இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய ஆன்றோர்களே, சான்றோர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களையும் கண்மணி தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழிகாட்டப்பட்ட, சஹாபாக்களால் பின்பற்றப்பட்ட, நாதாக்களால் நடைமுறைப்படுத்தப்பட்ட அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய உண்மையான கொள்கையில் அல்லாஹ் நம் அனைவரையும் வழிநடத்தி செல்வானாக. நம் உடலை விட்டு உயிர் பெறுவதற்கு முன்பாக உயிரினும் மேலான ஹாத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மக்கத்து மாமன்னர், மதீனத்து வேந்தர், சொர்க்கத்து நாயகர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசம் அடையும் பேர் இன்ப பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. மதீனா முனவ்வரா சென்று மன்னர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலா ஷரீஃபை பலமுறை ஜியாரத் செய்வதற்கும் ஹஜ்ஜையும் உம்ராவையும் செய்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இக்காலகட்டத்திற்கு தேவையான அழகிய தலைப்புகளை எடுத்து நமது மாணவர் ஜமாஅத்துல் உலமா காலத்திற்கு தகுந்தால் போல் ரபியுல் ஆஹிர் மாதம் முடியக்கூடிய அந்த தருவாயில் மாஷா அல்லாஹ் நல்லதொரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பற்றி அற்புதமான சிறப்புகளை எல்லாம் சிறப்பாக பேசுவதற்கு ராஷிதுல் உலமா அவர்கள் இருக்கிறார்கள். இருந்தாலும் தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வலிமார்களை பற்றியுள்ள சில விஷயங்களை நம்மில் கொஞ்சம் நினைவில் கொள்ள வேண்டும் என்ற நன்னோக்கத்தோடு இங்கே உங்கள் முன்பாக நான் நின்று கொண்டிருக்கிறோம். அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சஹாபாக்களுக்கு மத்தியிலே உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு உரையாடி கொண்டிருக்கின்ற பொழுது
பல விஷயங்களை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதில் ஒன்றாக பூமி அழுதது என்பதாக சொல்கிறார்கள். உடனே சஹாபாக்கள் ஏன் அழுதது என்பதாக கேட்கிறார்கள். நம்மை போன்றுள்ள அதிமேதாவிகள் என்ன சொல்லுவோம் சொன்னா, பூமி அழுகுமா அப்படின்னு கேட்போம். பூமி அழுகுது உங்களுக்கு கேட்டுச்சா அப்படின்னு கேட்போம். ஆனா சஹாபாக்குடைய பக்குவம், அவருடைய ஈமான், அவர் நம்பிக்கை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சஹாபாக்களை வார்த்தெடுத்த விதம் அவ்வாறு. பூமி அழுது என்று சொன்ன நேரத்தில் ஏன் அழுது என்ற அந்த ஈமான் அவருக்கு இருந்தது. அப்பொழுதுதான் பெருமானார் சொன்னார்கள், அதாவது இந்த பூமி ஏன் அழுது என்று பூமி இடத்தில் நான் கேட்ட பொழுது பூமி சொன்னதாம், என்னும் மேலே இந்த பூமியா இருக்கக்கூடிய என்னுடைய முதுகிற்கு மேலே அல்லாஹ் தஆலா ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு உங்கள் வரைக்கும் லட்சக்கணக்கான நபிமார்களை என் முதுகின் மேல் சுமப்பதற்காக உண்டான அது நசீபை எனக்கு தந்தான். உங்களோடு இந்த வாய்ப்பு முடிந்து போய்விடுமோ என்ற கவலையில் நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்பதாக பூமி சொன்ன நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பூமிக்கு அழகிய ஒரு உபதேசத்தை கொடுத்து சாந்தப்படுத்திய ஒரு வரலாறு ஒன்று இருக்கிறது. பூமியே, உண்மைதான், நபிமாருடைய வருகை என்பது முடிவுற்றது உண்மைதான், என்னோடு முடிவுற்றது உண்மைதான். ஆனா ஹாத்திமுன் நபி, நான் தான் கடைசி நபி, எனக்கு பின்பாக லா நபிய பாதி, எனக்கு பின்பாக நபிமார்கள் கிடையாது, உண்மைதான். ஆனாலும் நபிமாருடைய இதயம் உடையவர்கள், நபிமாருடைய உள்ளம் உடையவர்கள், நபிமாருடைய அஹ்லாக் நற்குணம் உடைய அருவாகுகளோடு ஒத்திருக்கக்கூடிய இறை நேசர்கள் கியாமத்து நாள் வரைக்கும் இந்த பூமியில வந்து கொண்டிருப்பார்கள் என்பதாக அந்த பூமிக்கு சமாதானப்படுத்திய வரலாறு ஒன்று ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்படுகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யதவஸ்ஸலூன பில் அர்வாஹி ஃபீ புல்தானி ஷத்தா, பூமியினுடைய எல்லா பாகங்களிலும் நபிமாருடைய அருவாகுகளோடு அந்த இதயத்தோடு ஒத்தவர்களாக இறைநேச செல்வர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் இருக்கும் காலம் வரைக்கும் இந்த பூமிக்கு அழிவு கிடையாது. அவர்களால் தான் இந்த பூமியிலே முதலாக ரஹமத் என்று சொல்லக்கூடிய மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. அவர்களால் தான் இந்த பூமியில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான ஆபத்துக்கள், பலாக்கள், முசீபத்துக்கள் எல்லாம் நீங்குவதற்கு காரணமாக இருக்கிறார்கள். அவர்கள் கியாமத்து நாள் வரைக்கும் இருந்து கொண்டே இருப்பார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமிக்கு நல்ல ஒரு ஆறுதலை சொல்லி சமாதானப்படுத்தி, அதன் அடிப்படையில் இறைநேச செல்வர்கள் ஏராளமான பேர்கள் இருக்கிறார்கள், எண்ணிடங்காத பேர்கள் இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் ஏராளமான வழிமார்கள். தமிழகத்தில் வாழும் வழிமார்களை பற்றி உண்டான சிறப்புகளை நாம் பேசுவோம் என்று சொன்னால் நேரங்கள் அல்ல, நாட்கள் அல்ல, மாதங்கள் அல்ல, வருடங்கள் அல்ல, எத்தனை ஆண்டுகள் பேசினாலும் தீராத வரலாறுகள் வழிமாருடைய வரலாறுகள். இந்த தமிழகத்திற்கு எல்லா மாநிலங்களை விடவும் தனி ஒரு சிறப்பு இருக்கிறது. ஏன் என்ன காரணம் என்று சொன்னால், இந்த தமிழகத்தில் 3 பாதுஷாக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேங்காய் கனிக்கு 3 கண்கள் இருப்பது போன்று 3 பாதுஷாக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தில். ஏராளமான இறைநேசர்கள் இருக்கிறார்கள் தமிழகத்தில், ஏராளமான வலியுல்லாக்கள் இருக்கிறார்கள். மிக பிரசித்தி பெற்ற உயர்தரமான அதிபயங்கரமான கராமாத்துகள் ஏற்படுத்தி இருந்த, நிறைய மக்களை தாவா பணி செய்து இஸ்லாத்தின் பக்கம் அழைத்து சென்ற 3 பாதுஷாக்கள் தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் இந்த தமிழகம் சிறப்பு வாய்ந்த தமிழகமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது ஒன்று. திருச்சியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தபிலே ஆலம் பாத்ஷா ரத்தர்ஷா வலியுல்லாஹி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்கள். இரண்டாவது, ஏறுவாடில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஷஹீத் இப்ராஹிம் பாதுஷா வலியுல்லாஹி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்கள். மூன்றாவது, நாகூரில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சாவுல் ஹமீது நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்கள். இந்த 3 பாதுஷாக்கள் இருப்பதன் காரணமாகத்தான் தமிழகம் எல்லா மாநிலங்களை விடவும் சிறந்த மாநிலங்களாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான்
பல மாநிலங்களிலிருந்து பிழைப்பை எதிர்பார்த்து பிழைப்பதற்காக சம்பாத்தியத்திற்காக பல மாநிலங்களில் தமிழகம் நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய மிக உன்னதமாக இருக்கக்கூடிய சென்னை மாநகரத்திலே ஏராளமான மாநிலங்கள் அங்குதான் குடிகொண்டிருக்கிறார்கள். அதுக்கு பிறகு மற்ற மாநிலங்கள் எல்லாம் வருகிறது. இப்படி பல மாநிலங்களில் தமிழகம் நோக்கி வருகிறார். காரணம் என்னவென்று சொன்னால், தமிழகம் யாரையும் வரவேற்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கிறது. எல்லோருக்கும் வாழ்க்கை கொடுக்கக்கூடிய மாநிலமாக இருக்கிறது. அப்பேற்பட்ட தமிழகத்தில் ஏராளமான வழிமாறுகள் இருந்தாலும் அது குறிப்பாக இந்த 3 பாதிஷாக்கள் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த பாதிஷாக்கள் இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் நாமெல்லாம் முஸ்லிமா என்றும் கூட இருக்க முடியாது. நாமெல்லாம் முஸ்லிமாவதற்கு மூல காரணம் அவர்களாக இருக்கிறார்கள். ஆரம்ப காலகட்டத்தில் நாமெல்லாம் செட்டியாராகவும் பறையராகவும் ஆசாரியாகவும் பூசாரியாகவும் இருந்தலாம். ஹிதாயத்தின் வெளிச்சத்தை காட்டி நம்மை இஸ்லாமானவர்களாக ஆக்கினார். நம்ம பேரே இஸ்லாம் ஆனவர்கள் நாம் எல்லாம் முஸ்லிம் ஆனவர்கள். இயற்கையான முஸ்லிம்கள் நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலம் வரைக்கும் அவர் காலத்தில் வெள்ளப்பிள்ளை மேற்படுகின்ற பொழுது 70 சில்லான பேர்களை அவர்கள் ஏற்றினார்கள் அல்லவா, அவர்கள் தான் இயற்கையான முஸ்லிம். அதிலிருந்து தோன்றியவர்கள் தான் இஸ்லாமியர்கள். அதற்கு பிறகு வெள்ளப்பிரளயத்துக்கு பிறகு ஏராளம் பேர்கள் இஸ்லாத்தை விட்டு விலகி போய் இஸ்லாம் என்றால் என்ன என்று அறியாமல் டார்க் வேர்ல்ட் இருண்ட உலகத்திலே வாழ்ந்திருந்த மக்களுக்கு மத்தியிலே அவ்வப்போது காலத்துக்கு தகுந்தால் போல் அல்லாஹ் நபிமார்களையும் ரசூலுமார்களையும் வேதங்களையும் ஏடுகளையும் இறக்கி மக்களை தீன் பக்கம் அல்லாஹ் அழைக்க செய்தான். இவ்வாறு நாம் எல்லாம் இஸ்லாம் ஆனவர்களாக காரணம் என்ன? இந்த வழிமார்கள் தான். தமிழகத்தில் வாழும் வழிமார்களால் தான் நாம் எல்லாம் இன்றைக்கு முஸ்லிம் என்று பெயர் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹுவின் அடியார்களே, அதில் முக்கியமாக திருச்சியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழானம் பாதுஷா லத்தஷா வலியுல்லாஹி கத்தஸல்லாஹு அலைஹி அவர்கள் ஏராளமான கராமத்துக்கு சொந்தக்காரர். அவர்கள் மிகப்பெரிய மன்னர் பரம்பரையிலே வாழ்ந்தவர்கள். மன்னர் பரம்பரையில் இருந்த அவர்கள் 17வது வயதில் அவருடைய தந்தை வஃபாத்தாகி விடுகிறார்கள். அதன் பிறகு அவர் பொறுப்புக்கு வருகிறார், ஆட்சி பொறுப்புக்கு வருகிறார்கள். இவ்வாறு ஆட்சி பொறுப்பு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த நேரகட்டத்திலே என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நீதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நல்ல முறையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு 21 வருடத்திற்கு பிறகு 21 ஆண்டு காலங்கள் நல்ல முறை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஒரு கனவு ஒன்று பார்க்கிறார்கள். தமிழ் பாதுஷா அவர்கள் கனவு ஒன்று பார்க்கிறார்கள். அருகாமல் இருக்கக்கூடிய மன்னர் நரகத்தில் அதாபு செய்யப்படுகிறார்கள். நரகத்தில் அதாபு செய்யப்படுவதை கனவு ஒன்று பார்த்தவுடனே நரகத்தினுடைய பயம் வந்து அவங்க என்ன செய்யறாங்க, அந்த மன்னர் பதவியை விட்டுவிட்டு மற்றவர்களுக்கு ஒப்படைத்து விட்டு 900 நபர்களோடு படைசூழ பல பாகங்களுக்கு வந்து இஸ்லாம் என்னும் தாவா பணியை மேற்கொண்டார்கள். தமிழ் பாதுஷா அவர்களுடைய ஆட்சியும் அற்புதமாக இருந்தது, ஆன்மீக ஆட்சியும் அற்புதமாக இருந்தது. மன்னர் பதவி விட்டுவிட்டு மார்க்கத்திற்காக வேண்டி தீனை பரப்புவதற்காக வேண்டி ஒவ்வொரு நகரங்களிலும் ஒவ்வொரு பாகங்களிலும் அவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள், படைசூழ வந்து கொண்டிருந்தார்கள். அப்படி வருகின்ற பொழுது நிறைய கராமத்துகள் காட்டினார்கள். நிறைய கராமத்துக்கு சொந்தக்காரராக இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுதும் கராமத்துகள் காட்டினார்கள். அவர் பர்தாவான பிறகு இறைநேசர்கள் வஃபாத்தாகிவிட்டார் என்று சொல்லிவிடக் கூடாது, குர்ஆன் தடுக்குகிறது. அவர்கள் பர்தாவாகிவிட்டார்கள். திரைமறைவில் ஆன பிறகு கூட அவர்களுக்கு நிறைய கராமத்தில் காண்பித்தார்கள். ஒரு முறை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நாகூர் நாயகம் அவங்க என்ன செய்யறாங்க, சில கூட்டத்தோடு என்ன செய்யறாங்க, இரவு நேரத்தில் ஜியாரத்துக்காக போறாங்க. எங்க போறாங்க? தமிழ் பாதுஷாவுடைய தர்பாருக்கு போறாங்க, ஜியாரத்துக்காக போறாங்க. அவங்க உயிரோடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில், யாரும் நாகூர் நாயகம் உயிரோடு இருக்கிற காலகட்டத்தில் அப்படி போகும்போது என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா,
இரவு நேரம் ஆயிருச்சு, கேட் எல்லாம் பூட்டிட்டாங்க. அங்க இருக்கிற வாட்சிமேன் உள்ள விட மாட்டேங்கிறாங்க. இப்பெல்லாம் வரக்கூடாதுங்க, இரவு நேரம் ஆகி போச்சு, நாளைக்கு காலையில் வாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றேன், இல்லப்பா நானும் ஒரு நகரத்தினுடைய பாதிஷாவா இருக்கிறேன், நானும் ஒரு இறைநேசனா இருக்கிறப்ப பாக்குறேன், இல்ல யாருக்கும் அனுமதி கிடையாது, வெளியே போகன்னு சொல்லி விடுறாங்க. சரி, அவருடைய பொறுப்பு அந்த மாதிரி, வாட்ச்மேன் பொறுப்பு. சரி சொல்லி செய்றாங்க, வெளியே வந்து நிக்கிறாங்க. சுபுக்கு போய்க்கலாம், சந்திச்சுக்கலாம்னு சொல்லி வெளியே நிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா வாட்ச்மேனுடைய காதுல ஒரு சப்தம் வருகிறது, பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சப்தம் வருகிறது. யாரடா பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி போட்டு தர்பாருடைய ஜன்னல் வழியாக, ஓட்டை வழியாக எத்தி பார்க்கின்ற பொழுது அங்கே தபியாரும் பாதுஷா வலியுல்லா அவங்களும் நாகூர் நாயகமும் நின்று பேசிக் கொண்டிருப்பதை பார்க்கிறார்கள். அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தவுடனே அவர்களும் இவர்களை பார்த்து விட்டார்கள். உடனே சொல்லிவிட்டார், இந்த செய்தி யாருக்கும் சொல்லக்கூடாது, வெளியே சொல்லக்கூடாது, வெளியே சொன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படியோ வெளியே லீக் ஆயிடுச்சு. அவங்க சொன்னாங்களோ எப்படி போச்சுன்னு தெரியல. அவங்களும் சில காலங்கள் அவங்க உயிரோட வாழல, ஒஃபாத் ஆயிட்டாங்க. அந்த ஒஃபாத்தான அந்த வாட்ச்மேனை கூட முதல்ல அங்கதான் முன்னாடி அடக்கம் செய்யப்பட்டிருப்பாங்க. ஒவ்வொரு முறையும் இவங்க சாவுலமே நாயகம் படை சூழ வருகின்ற பொழுதுல முதல்ல அந்த வாட்ச்மேனுக்கு போர்வை போர்த்தி விட்டு ஜியாரத் செய்து விட்டு தான் என்ன செய்வாங்களாம், கபலே ஆலம் பாதுஷாவை சந்திக்க வருவாங்களாம். அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்றவர்களாக அவர்கள் ஆனார்கள். இதுல என்ன சொல்லணும்னு சொன்னா, கபலே ஆலம் பாதுஷா அவர்கள் ஹயாத்தில் இருக்கின்ற பொழுதும் சரி, பர்தாவான பிறகும் சரி, அவர்கள் நிறைய கராமத்துகள் செய்தார்கள், நிறைய மக்களுக்கு நிறைய உதவிகள் செய்தார்கள். ஏழை எளியோர்களுக்கு கஷ்டம் என்று போகின்ற நேரத்தில் அங்கே என்ன நோக்கத்திற்காக போகிறார்களோ அவர்களுக்கு அந்த நோக்கம் நிறைவேறக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய கராமத்துகள் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த வழியில் வந்தவர்கள் தான் எல்லா வழிமார்களும். ஒரு கட்டத்தில் ஏர்வாடி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஷஹீத் இப்ராஹிம் பாதுஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இறைக்காதலுடையவர் மட்டுமில்லாமல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளவில்லா காதலுடையவராக இருந்தார்கள், மிகப்பெரிய அன்புடையவராக இருந்தார்கள். எப்பொழுதுமே என் செய்வாங்க, ரவுல்லாக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டு என் செய்வாங்களாமா, அவராதுலையும் இதிலே இருப்பாங்களாம். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் முஷாஹதா முராகாபல் இருக்கின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றுகிறார்கள், காட்சி அளிக்கிறார்கள். இப்ராஹிம் பாதுஷா ரலியல்லாஹு காட்சி அளிக்கிறாங்க. அவங்க பார்க்கறாங்க, நீங்க இங்க இருக்கக்கூடாது, நீங்க இந்தியா போக வேண்டும், அதிலும் குறிப்பாக தஞ்சை போக வேண்டும், தமிழகம் போக வேண்டும், தமிழகம் சென்று அங்க மக்களுக்கு தாவா பணி செய்ய வேண்டும் என்பதாக சொல்லி அனுப்புகிறார்கள். பாட்டனாருடைய சொல்லை கேட்ட உடனே சந்தோஷப்பட்டு அவங்க என்ன செய்யறாங்க, கிளம்பிட்டாங்க. தன்னுடைய பதவி, மன்னர் பதவி எல்லாம் விட்டு விட்டு படையோடு என்ன செய்யறாங்க, தமிழகம் வந்து விட்டார்கள். தமிழகம் வந்து பல தாவா பணிகள் செய்தார்கள். ஏர்வாடிக்கு வருவதற்கு முன்பாக பல நகரங்களுக்கு சென்றார்கள், அது வேறு விஷயம். பல மாநிலங்களுக்கு சென்றார்கள், எல்லா பக்கம் தீன் பணியை செய்தார்கள். கடைசியாக ஏர்வாடிக்கு வந்து அவங்க என்ன செய்யறாங்க, தாவா பணி செய்கிறார்கள். அப்படி செய்கின்ற பொழுது அவருக்கு மிகப்பெரிய ஒரு கவலை. தீன் பணி செய்கிறார்கள், தாவா பணி செய்கிறார்கள். இப்ராஹிம் பாதுஷாட்டை யாரு போனாலும் சரி, எத்தனையோ நபர்கள் வருவார்களாம், பலதரப்பட்ட நோயுடையவர்கள் எல்லாம் வருவார்களாம், கொடிய நோயுடையவர்கள் வருவாங்க இப்ராஹிம் பாதுஷாட்ட, குடும்ப பிரச்சனையுடையவர்கள் வருவார்கள், அதே போன்று செய்வனை பிரச்சனைகளால் துன்பப்பட்டவர்கள் வருவார்கள், மிகப்பெரிய நோய்க்காலானவர்கள், பிசினஸ் லாஸ் ஆனவர்கள், பலதரப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இப்ராஹிம் பாதுஷாட்ட வந்து மன்றாடுவாங்க. என்ன பிரச்சனைக்கு அங்கு சென்றாலும் உடனே அங்கே சரியாகிவிடும். அப்படி இப்ராஹிம் பாதுஷா அவர்கள் ஏர்வாடிக்கு முதல்ல வந்து இது போன்ற பல பிரச்சனைக்கு வந்தார்கள். மக்கள் அன்னைக்கு எல்லாருமே யாருமே இஸ்லாம் ஆகல, எல்லோருமே மற்ற சகோதரர்கள், இஸ்லாம் அல்லாத மத சகோதரர்களா இருந்தார்கள். இவங்க எல்லாம் வந்து பலவிதப்பட்ட பிரச்சனைகள் சொல்கின்ற பொழுது பாதுஷாவும் சொன்னாங்க, உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும், ஆனால் நான் சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம் மட்டும் நீங்கள் சொல்ல வேண்டும். நான் சொல்லக்கூடிய ஒரு வாக்கியத்தை நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் சொன்னால் உங்களுக்கு எல்லாம் சரியாகிவிடும் என்பதாக சொல்கிறார்கள். நீங்கள் எதை சொன்னாலும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்கு ஷிஃபாவானால் சரி, நோய்கள் குணமானால் சரி, சூனியம் சரியானால் சரி, பிசினஸ் நல்லா இருந்தாலும் சரி, குடும்ப பிரச்சனை சரியானால் சரி என்பதாக சொல்லி என்ன செய்யறாங்க,
அவங்க சொல்றாங்க. அப்பதான் சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லுங்கள், உங்களுக்கு எல்லாம் சரியாகிவிடும் என்பதாக சொல்கிறார்கள். அவ்வாறே சொல்லப்படுகிறது. சாரை சாரையாக, கூட்டம் கூட்டமாக மக்கள் அத்தனை பேர்களும் இஸ்லாத்துக்கு வந்து சரித்திரம் வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி ஏராளமான தீன் பணி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இப்ராஹிம் பாதுஷா அவங்களுக்கு ஒரு ஆசை என்னன்னு சொன்னா, மதீனாவிலே இருக்கணும்னு ஆசை. அதெல்லாம் அடிக்கடி மதீனாவுக்கு ஜியாரத்துக்கு போவாங்க. உடனே ரசூலுல்லாஹ் காட்சி தருவாங்க. முஷாஹதா முராகாபா இருக்கும்போது செய்வாங்க, காட்சி தருவாங்க. இன்னும் இங்க இருக்கிறீங்க, மீண்டும் போகாமாங்க, மீண்டும் வருவாங்க. இப்படியே பலதரப்பட்ட முறையில மதீனாவுக்கு வருவாங்க, ஏறுவாடிக்கு வருவாங்க. இப்படியே போயிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடினமா சொல்லிட்டாங்களா, என் அருமை பேரரே, மகனே, நீ இங்க இருக்க வேண்டிய ஆள் அல்ல, உன்னுடைய இருப்பிடம் அதுதான், ஏறுவாடிதான், அங்கே செல்ல வேண்டும், நீங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, யார சொல்லலாம், எனக்கு மதீனாவிலே இருக்கணும்னு ஆசையா இருக்குது, உங்களோடு இருக்கணும்னு ஆசையா இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை, உங்களுக்கு இருப்பிடம் அதுதான் என்று சொல்லி, நீங்க எங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்தை உங்களுக்கு மதீனாவாக ஆக்கி தருகிறேன் என்று சொல்லி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முபாரக்கான கரத்தால் ஒரு பிடி மண்ணை எடுத்து கொடுக்கிறார்கள். இதோ இதை கொண்டு போங்க, நீங்கள் எங்கே ஷஹீத் ஆகிறீர்களோ அங்கே இந்த மண்ணை போடுங்கள், அந்த நகரம் முழுவதுமே மதீனாவாக அமையும். உண்மையும் அவ்வாறே. பாருங்க, ஏறுவாடி பாருங்க, மதீனா நகரம் மாதிரி காட்சி அளிக்கும். மதீனா ரவுலா ஷரீஃபுக்கு முன்பாக எப்படி மக்கள் எல்லாம் ஸலவாத்துக்களோடு இறைபக்தியோடு அழகிய முறையில் இருப்பார்களோ அதே காட்சி ஏறுவாடியிலும் பார்க்கலாம். இந்நேரம் 24 மணி நேரம் அங்கு ஸலவாத்தும் திக்ருகளுமே அமைதியாகவே இருக்கும் அங்கே. காரணம் என்ன? ரசூலுல்லாஹி சொன்னார்கள், இந்த மண்ணை கொண்டு போய் போட்டா அந்த நகரம் மதீனாவாக அமைந்து விடும், அந்த மண்ணு உங்களுக்கு பல நோய்களுக்கு ஷிஃபா, அதுல உங்களுக்கு பரக்கத் இருக்குது என்பதாக சொன்னார்கள். பெரும் பெரும் விஐபிகள் எல்லாம், வசதி படைத்தவர்கள் எல்லாம் அங்கே சென்றால் அந்த மண்ணிலே படுத்து உருண்டுவார்கள். பலதரப்பட்ட வியாதிகள் எல்லாம் ஷிஃபாவாகும். சைத்தான் சம்பந்தப்பட்ட வியாதிகள், செய்வனை சம்பந்தப்பட்ட வியாதிகள், ஜின்னி சம்பந்தப்பட்ட வியாதிகள், என்னென்ன சைத்தானுக்கு அத்தனை சைத்தானுடைய இடையூறுகளும் அதன் மூலமாக ஷிஃபாவாயிடும். பாதுஷா அவர்கள் பாதுகாப்பார்கள். அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு அவர்களுக்கு ஷிஃபா கொடுப்பார்கள். அந்த நம்பிக்கையோடு நிறைய மக்கள் அங்கிருந்து மண்ணை எடுத்து வருவார்கள். ஏறுவாடிக்கு சென்றால் மதீனா மண் என்று சொல்லி பரக்கத்துக்காக கொண்டு வருவார்கள். அதிலே தண்ணீர் ஊற்றி கலக்கி குடித்தால் பலவிதமான நோய்கள் ஷிஃபாவாகும். நம்பிக்கை அவர்களுக்கு. இஸ்லாம் அல்லாத மத சகோதரர்கள் எல்லாம் அந்த மண்ணை எடுத்து சென்று விவசாயம் செய்வதற்காக சமயத்தில் விவசாய பூமியில போடுவார்களாம். விவசாயம் செழிக்குமாம் அவர்களுக்கு. அவ்வளவு நம்பிக்கை அவர்களுக்கு. அந்த அளவுக்கு ஏராளமான கராமத்துகள் அவர்கள் செய்தார்கள். அப்போ இப்ராஹிம் பாதுஷா அவர்களுக்கு இல்ல, மதீனா மேல் ரொம்ப காதல் ஜாஸ்தி, ரசூலுல்லாஹ் மீது அளவு கடந்த அன்பு, பேரப்பிள்ளை ஆச்சா. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், இதோ இங்க ஒரு பிராணி இருக்குது. ஏறுவாடியை சுத்தி காமிச்சு சொல்றது, ஏறுவாடிக்கு வாசலுக்கு முன்னாடி ஒரு பிராணி ஒண்ணு இருக்குது, ஒரு ஜீவராசி ஒண்ணு இருக்குது. சிங்கம் புலி போட்டு காட்சி அளிக்கக்கூடிய ஒரு ஜீவராசி, ஒரு பிராணி. அதுல நீ ஏறி உட்காரு, உனக்கு எப்ப என்ன பார்க்கணும்னு தோணுதோ அதுல ஏறி உட்காரு, ஒரு நொடி பொழுதுல வந்துடும். எது போன்று எனக்கு அல்லாஹ் தஆலா மிஅராஜ் பயணத்திலே புராக் என்னும் வாகனத்தை எப்படி ஏற்பாடு செய்து தந்தானோ அது போன்று உமக்கு நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன். இந்த வாகனத்தை எடுத்துக்கொள், சிங்கம் புலி போன்று காட்சியளிக்கக்கூடிய இந்த வாகனத்தின் மேலே அமரு, ஒரு நொடி பொழுது என்னை சந்திக்கலாம், என்னை சந்தித்து மீண்டும் அதே நேரத்தில் அதே இரவிலே செய்யலாம், நீ ஏறுவாடிக்கு வரலாம் என்பதாக பேர குழந்தை இப்ராஹிம் பாதுஷா அல்லாஹ் அவங்களுக்கு என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதன் பிறகுதான் அவருக்கு மன சமாதானம் ஆயிடுச்சு. அதன் பிறகு அந்த வாகனத்தில் அமர்ந்து பல முறை, பல லட்சக்கணக்கான முறை ஜியாரத் செய்தார்கள் என்பதாக சரித்திரத்திலே பதிவு செய்யப்படுகிறது. நினைத்தால் நொடிப்பொழுதிலே போய்விடுவார்கள். இப்ராஹிம் பாதுஷா மதீனாவில் கராமத்து, அல்லாஹ் கொடுத்த கராமத்து. அல்லாஹ் நாடினால் அவன் நாடியவர்களுக்கு அல்லாஹ் ஏராளமான வெகுமதிகளை கொடுப்பான், நிறைய நியமத்துக்களை கொடுப்பான். அதில் மிக முக்கியமானதான் கராமத். நபிமார்களுக்கு மோஜிசா என்னும் அற்புதத்தை கொடுப்பான், அவுலியாக்களுக்கு இறைநேசர்களுக்கு கராமத் என்னும் அற்புதத்தை கொடுப்பான். இப்படி அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கூடிய இந்த நேரத்திலே தஞ்சையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மன்னர், அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்லிக்கொண்டு பாதுஷா அவங்கள்ட்ட வந்து சில முறையிடுறாங்க. யாருக்கெல்லாமோ என்னென்னமோ செய்து கொண்டிருக்கிறீர்கள்,
எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது, ஆகினால் எனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று சொல்லி அவரும் அவருடைய மனைவி துணைவியார் பிவி என்ன செய்யறாங்க, வர்றாங்க. வந்து என்ன செய்யறாங்க, மன்றாடுறாங்க. ஒன்று அவங்களுக்கு என்ன செய்யறாங்க, இப்ராஹிம் பாதுஷா துவா செய்யறாங்க. துவா செய்து குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறாங்க. குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதற்காக வேண்டி வெகுமதியாக கிஃப்டாக ஹதியாவாக வந்துருச்சா, ஹதியா கொடுக்கணும், வந்துருச்சா ஹதியா கொடுக்கணும் சான்று பாருங்க. அவங்க என்ன செய்யறாங்க, வெகுமதியா கிஃப்டா என்ன செய்யறாங்க, 6666 ஏக்கரா நிலத்தை ஏர்வாடி இப்ராஹிம் பாதுஷா உங்களுக்கு கொடுக்குறாங்க. இன்னைக்கு அந்த இடம் பூராவும் அவங்க இனாமா கொடுத்த இடம் தான் 6666 ஏக்கரா. அந்த அளவுக்கு மிகப்பெரிய கராமத்துகள் செய்தவர்கள் இப்ராஹிம் பாதுஷா வலியுல்லாஹி கத்தஸல்லாஹு அலைஹி அவர்கள். தமிழகத்தினுடைய 3 பாதுஷாக்களை திருச்சி தமிழாலும் பாதுஷா அவர்களும், ஏறுவாழில் அமைந்திருக்கக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இப்ராஹிம் பாதுஷா அவர்களும், 3வது பாதுஷா தான் யாரு, சாவுல் ஹமீது வலியுல்லாஹி கத்தஸல்லாஹு அலைஹி அவர்கள். அவங்க பேரு சாவுல் ஹமீது கிடையாது, அல்லாஹ் போட்ட பேர் அவங்களுக்கு. அவங்க பேர் என்ன தெரியுமா, சாவுல் ஹமீது வலியுல்லாஹி அவங்க பேரு அப்துல் காதிர். அப்துல் காதிர் ரலியல்லாஹு தஆலா இவங்க வந்து சின்ன வயதுல 17 வயதிலேயே ஆன்மீக எல்லா கல்வியும் கற்றுக்கொண்டார்கள், எல்லா ஞானத்தையும் கற்றுக்கொண்டார்கள். அவருக்கு ஒரு ஆசை, எனக்கு ஒரு நல்ல ஒரு ஷேக் வேண்டும், எந்த ஒரு மனிதன் வழிநடத்த வேண்டும் என்று ஒரு ஷேக் தேவைப்படுகிறது, சாலிஹான நல்ல ஒரு ஷேக் வேண்டும். ஷேக் இருந்தால்தான் அவனுடைய வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். ஷேக் இல்லாத வாழ்க்கை அது ஷைத்தான் வழிநடத்தி சென்று விடுவார். யாருக்கு ஷேக் இல்லையோ அவங்களுக்கு ஷைத்தான் தான் ஷேக். அதெல்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க, நிறைய இல்முகளை கற்றுக்கொண்டார்கள். ஒரு நல்ல ஒரு ஷேகை நாடி அவங்க என்ன செய்யறாங்க, சொந்த ஊரை விட்டு அவங்களுடைய ஊர் வந்து யூபி உத்தரப்பிரதேசம், அந்த இடத்துல இருந்து அவங்க செய்யறாங்க, தூரம் என்ன செய்யறாங்க, போறாங்க. தனி ஒரு காட்டு பகுதியில கிராமமா இருக்கக்கூடிய அந்த இடத்துல குவாலரின்னு சொல்லுவாங்க, குவாலரிங்கிற இடத்துக்கு செய்யறாங்க, தனியா செய்யறாங்க. அந்த பள்ளிவாசல போய் செய்யறாங்க, தவம் செய்யறாங்க. தவம் சொன்னா 1 நாள் 2 நாள் அல்ல, 40 நாட்கள் அல்ல, 7 ஆண்டுகள் தவம் செய்கிறார்கள். மிகப்பெரிய தவம். ரியால்லான்னு சொல்லுவோம், ரியால்லாக்கு இருப்பது. சில்லான்னு சொல்லுவோம். சில்லா என்று சொன்னால் ஊரா போறதுக்கு பேர் சில்லா கிடையாது. ஒரு இடத்துல அப்படி 40 நாள் உட்காருக்கு பேர் தான் சில்லா. ஒரே இடத்துல யாருடைய தொடர்பும் இல்லாமல் இறைய தொடர்பிலே இருப்பதற்கு தான் அதுக்கு பேர் தான் ரியால்லா, அதுக்கு பேர் தான் சில்லா. இப்படி சில்லா இருந்தவர்கள் எல்லா வழிமார்களும், சில்லா இருக்காத வழிமாறுகளே கிடையாது. எல்லா வழிமாறுகளும் 40 நாட்கள் அல்ல, வருடக்கணக்காக சில்லா இருந்தார்கள். அதுல அவங்க தான் யாரு, நாயகம் நாவூர் நாயகம் வலியுல்லாஹ் அவங்க என்ன செய்யறாங்க, 7 ஆண்டுகள் அந்த குவாலரி என்று சொல்லக்கூடிய அந்த நகரத்திலே கிராமத்திலே பாலடைந்த பள்ளிவாசலிலே சஜதாவிலே இருந்து கொண்டு ரியாலா செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் இறைவன் கேட்பாங்க, யா அல்லாஹ் எனக்கு நல்ல ஒரு ஷேக கொடு, நல்ல ஒரு ஷேக கொடுன்னு சொல்லி கேட்பாங்களாம். அப்படி ஒரு நாள் 7 வருஷத்துக்கு பிறகு அல்லாஹு தஆலா இர்ஃபா ரஸக யா சாவுல் ஹமீத், இர்ஃபா ரஸக யா சாவுல் ஹமீத், ஓ சாவுல் ஹமீத் அவர்களே உங்கள் தலையை உயர்த்துங்கள், உங்கள் தலையை உயர்த்தி சஜதா இருந்திருக்காங்க, உங்க தலையை உயர்த்துங்க அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் எப்படி கூப்பிட்டா, யா சாவுல் ஹமீத் என்பதாக. அவங்க பேர் அப்துல் காதிர் தான், அவங்க அப்பா அம்மா வச்சு பேர் அப்துல் காதிர். சாவுல் ஹமீத் சொன்னா என்ன, புகழப்பட்ட அரசரே, புகழப்பட்ட அரசரே உங்கள் தலையை உயர்த்துங்கள் என்பதாக சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றான். உடனே எந்திரிச்சாங்க. இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல அவங்க ஷேக் இருக்கிறாங்க, அங்க ஷேக்கை போய் பாருங்க, முசா வச்சுங்க அப்படிங்கிறாங்க. அவங்க பேர் என்னது, முஹம்மது இப்னு ஹதீருத்தீன். அவங்க பேரு முஹம்மது இப்னு ஹதீருத்தீன் சொல்றாங்க. அவங்க மிகப்பெரிய மகான், மிகப்பெரிய ஷேக். அவங்க பல வருடங்களா காட்டிலே செஞ்சிருக்கிறாங்க, தவம் இருந்தவங்க. அந்த ஷேகத்தான் நாயகம் அவங்களுக்கு என்ன செய்யறாங்க, ஷேகாக கொடுக்குறாங்க. உடனே இவங்க பார்க்கறதுக்காக வர்றாங்க. யாரு, நம் நாவூர் நாயகம் அவங்க என்ன செய்யறாங்க, பார்க்கறதுக்காக வர்றாங்க. இவங்க பார்க்க வர்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளை பார்க்க வர்றாங்கன்னு செய்தி தெரிஞ்ச உடனே ஷேக் அல்லவா, வலி இல்லவா, அல்லாஹ் சரித்து கொடுப்பானா இல்லையா, இல்ஹாம் போட்டு கொடுப்பானா இல்லையா, அது இல்ஹாமான இல்மு கொடுப்பான் அல்லாஹ். அந்த வலியுல்லாஹ்க்கு
ரசூலுல்லாஹ்வோட பேர குழந்தை வர்றாங்க தெரிஞ்ச உடனே அவங்க நம்மள இடத்த விட்டு பார்க்குறது மரியாதை இல்லாத மரியாதைக்குரியவன் சொல்லி போட்டு அந்த ஷெய்ஹும் பட்டாள மனுஷனும் அப்படியே அந்த இடத்துல ஓடி ஓடி வர்றாங்க, வரவேற்புக்காக வர்றாங்க. வரவேற்க வருகின்ற பொழுது நாயகம் அவங்களும் நாவூர் நாயகம் அவங்களும் அந்த முகமது பின் ஹதீருத்தீன் சொல்லக்கூடிய அந்த மகான் அவங்க செய்யறாங்க, ரோட்ல சந்திக்கிறாங்க, பாதையிலே சந்திச்சுக்கிறாங்க. முசாபா செய்யறாங்க, முலாக்க செய்யறாங்க, அழைச்சிட்டு போறாங்க. ஆனா இவங்களுடைய பேரு முகமது பின் ஹதீருத்தீன் சொன்னாலும் கூட நாளடைவில் அந்த பேர்கள் வாய்க்கப்பட்டு அல்லாஹ் வழங்கிய பேர் அவருக்கு என்ன தெரியுமா? கவுது குவாலரி. அவங்க பேரே கவுது குவாலி என்பதாகத்தான் அழைக்கப்படுவார்கள். அந்த கவுது குவாலில் தான் நாயகம் நாவூர் நாயகம் அவங்களுக்கு குருவாக இருந்தார்கள், அவருடைய சீடராகத்தான் இவர்கள் இருந்தார்கள். என்ன விஷயம் சொன்னா, இந்த கவுது குவாலரி அவங்கள்ட்ட ரொம்ப வருஷமா செய்யறாங்க, ஹிதிமத் செஞ்சு சீடராக இருந்து பணி செய்து கடைசியில் அவங்க என்ன செய்யறாங்க, அந்த பணியை இவங்ககிட்ட ஒப்படைக்கிறாங்க. யார்கிட்ட? நாவூர் நாயகிட்ட ஒப்படைக்கிறாங்க. இந்த எங்கிட்ட 404 சீடர்கள் இருக்கிறாங்க, என்னிடம் 404 சீடர்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் என்னிடத்து சீடர்களாக ஆகுவதற்கு முன்பாக மிகப்பெரிய திருடர்களாக, கொள்ளையர்களாக, மிகப்பெரிய ஹராமான வேலைகள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். என்னுடைய கரம் பிடித்து பையத்து செய்து இஸ்லாத்தின் பக்கம் வந்து விட்டார்கள். அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு இந்த 404 சீடர்களை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிற, இவங்களோட நீங்க என்ன செய்ய பயணிங்க அப்படின்னு சொல்லி செய்யறாங்க. துனியா அவங்களுடைய நாலாபாவுக்கு போங்க அப்படிங்கிறாங்க. சரி என்று ஷேகுனுடைய உத்தரவுக்கு இணங்க நாகூர் நாயகன் செய்யறாங்க. 404 சீடர்களோடு செய்யறாங்க, வர்றாங்க, காட்டுப்பகுதி வழியா வர்றாங்க. வரக்கூடிய அந்த நேரத்தில் நம்மளுக்கெல்லாம் தந்தையா இருக்கக்கூடிய அபுல் பஷர் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அன்னை ஹவ்வா அம்மையார் அவர்கள் சந்திக்கிறார்கள். சாத்தியம் இருக்கிறதா? ஈமான் கொண்டவர்கள் நம்புவார்கள், அதுதான் இங்க ஈமான். எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலக பயணம் மிராஜ் போகின்ற பொழுது பைத்துல் முகத்தஸிலே பல நபிமார்கள் சந்தித்தார்கள் அல்லவா? ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு எத்தனை நபிமார்கள் சந்தித்தார்கள், அவர்களுக்கு இமாமாக தொழுக வைத்தார்கள் அல்லவா? அல்லாஹ் நாடினால் எல்லாம் கொடுப்பான் அவருடைய நல்லடியார்களுக்கு. நபிமார்களா இருந்தாலும் சரி, வலிமார்களா இருந்தாலும் சரி, அல்லாஹ் நாடி எல்லாம் கொடுப்பான். நாகூர் நாயகம் என்ன செய்யறாங்க, அபுல் பஷர் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அம்மை ஹவ்வா அவர்களையும் சந்திக்கிறார்கள். சந்தித்ததற்கு அடையாளமாக ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்த்து சொல்கிறார்கள், தீன் பணிக்காக அனுப்புகிறார்கள். வாழ்த்து சொல்லி அனுப்பும் போது சந்திச்ச அடையாளத்துக்காக ஒரு கிஸ்டியை கொடுக்கிறார்கள். அதாவது பானை மாதிரி, சட்டி மாதிரி ஒரு பொருளை கொடுக்குறாங்க. இந்தாப்பா, இது வச்சுக்க, போற பக்கமா அதை கொண்டு போய்க்கப்பா. நம்ம சொல்லுவோமா இல்லையா? மண்டவோட கொடுத்து போட்டு இந்த போய்க்கப்பா அப்படி சொல்லுவோமா இல்லையா? அந்த மாதிரி ஆதம் நபி செஞ்சுறாங்க, ஒரு கிஸ்டியை கொடுத்துட்டு இதோட வரக்கத்திற்கு இந்தாப்பா கொண்டுப்பா அப்படிங்கிறாங்க. உன்னுடைய 404 சீடர்களுக்கு எப்பொழுது உணவு தேவைப்பட்டாலும் இந்த சட்டியில கை போடு, உனக்கு பரக்கத்துகள் அல்லாஹ் குறையாமல் வந்து கொண்டு இருக்கும். அக்ஷய பாத்திரம் மாதிரி இந்த சட்டி உங்களுக்கு இருக்கும், உனக்கு உதவியா இருக்கும், பரக்கத்தா இருக்கும் என்று சொல்லி என்ன செய்யறாங்க, அந்த சட்டியை கொடுக்குறாங்க, பானையை கொடுக்குறாங்க. அதே போன்று நாவூர் நாயகம் மக்களுக்கு இந்த 404 பேர் சாதாரண விஷயமா? இன்னைக்கு மதரசா நடத்தக்கூடிய நிர்வாகத்தை கட்டுக்கொள்ள தெரியும், உஸ்தாத்மாருக்கு தெரியும், 50 பேர் சாப்பாடு போடுறது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்குது. நம்ம வீட்டில் இருக்க 4 குழந்தைக்கு சாப்பாடு போடுறது எவ்வளவு சிரமப்படுறோம், எவ்வளவு துன்பப்படுறோம், எவ்வளவு வேதனைப்படுறோம், அயராது பாடுபடுறோம். ஓட ஓட உழைச்சி கடைசியில படுக்கிறதுக்கு பாயெல்லாம் போகுது, ஓடா உழைச்சி போறோமா இல்லையா? பறக்க பாடுபட்டு படுக்க பாயிலன்னு சொல்லுமா, அந்த மாதிரி நம்ம கஷ்டப்படுறோம். ஆனா நாயகம் வலியுல்லாவங்க நாகூர் நாயகம் செய்யறாங்க, பிஸ்மில்லான்னு சொல்லி அந்த கிஸ்தியில கை போட்டா பரக்கத்தா உணவு அல்லாஹ் வந்து கொண்டே இருக்கும். 404 சீடர்கள் உணவு உட்கொண்டார்கள், சாப்பிட்டார்கள். இது ஒரு கராமத்தாக செய்து கொண்டு இருந்தார்கள். அந்த பானையோடு அவங்க என்ன செய்யறாங்க, பல வருடங்களாக இருந்தார்கள், பல மோஜிசத்துக்கு பல கராமத்துகள் செய்து கொண்டிருந்தார்கள், பல அற்புதமான நல்ல கராமத்துக்களை அதிசயங்கள் எல்லாம் செய்து காட்டினார்கள். அப்படி செய்து காட்டிக்கொண்டு ஒவ்வொரு பாகங்களுக்காக என்ன செய்யறாங்க, போறாங்க. ஒவ்வொரு நாடாக என்ன செய்யறாங்க, தீன் பரப்புக்காக போறாங்க. அப்படி போகக்கூடிய நேரத்தில் தான் பொன்னானி போனாங்க, அதே போன்று காயல்பட்டினம் போனாங்க, திருநெல்வேலி போனாங்க, மேலப்பாளையம் போனாங்க, துருக்கி போனாங்க.
பாகிஸ்தான் போனாங்க, எல்லா பக்கமும் போனாங்க. அது மிக முக்கியமான கராமத்து என்னன்னு சொன்னா, பல பாகங்களிலும் பல கராமத்தில் செய்திருக்கிறார்கள். அதுல பாகிஸ்தான் போனாங்களா இல்லையா? அந்த பாகிஸ்தான் போன இடத்துல அங்க ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. இவங்களும் பாருங்க, குழந்தை பாக்கியம் இல்லை. குழந்தை பாக்கியம் இல்லாதனால அவங்க என்ன செய்யறாங்க, குழந்தை பாக்கியம் வேண்டும் என்பதாக அந்த பாகிஸ்தானுக்கு நூறுத்தீன் சொல்லக்கூடியவன் என்ன செய்யறாங்க கேட்கிறாங்க. அப்ப என்ன செய்யறாங்க, தாம்பரத்தை கொண்டு வர சொல்றாங்க, வெத்தலை கொண்டு வர சொல்றாங்க. வெத்தலை கொண்டு வந்து அதை துவா ஓதி என்ன செய்யறாங்க கொடுக்குறாங்க. இதை சாப்பிட சொல்லுங்க, பிவி சாப்பிட சொல்லுங்க, நீங்களும் சாப்பிடுங்க, பிவி சாப்பிடுங்க. ஆனா ஒரு கண்டிஷன், இதுல வரக்கூடிய முதல் குழந்தை, உங்கள் மூலமா வரக்கூடிய முதல் குழந்தை எனக்கு சொந்தமானது. பாக்கி 2, 3, 4 குழந்தைகளை கொடுக்குவாரு, அதில் நீங்க பார்த்துக்கீங்க. அந்த முதல் குழந்தை எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துடுறாங்க. கராமத்து. வெத்தலையில மந்திரிச்சு கொடுக்குறாங்க, குழந்தை பிறக்கிறது. முதல் குழந்தை அவங்க தான் யூசுப் வலியுல்லா, வளர்ப்பு மகன் நாயகம். அவங்களுடைய வளர்ப்பு மகன் யூசுப் வலியுல்லா. லாகூர் நாயகம் அவங்களுக்கு வந்துட்டு கல்யாணமெல்லாம் முடிக்கல. அவங்க அப்பா அம்மாவெல்லாம் எவ்வளவோ சிரமப்பட்டு கல்யாணமெல்லாம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணாங்க. வீட்டில் பந்தலெல்லாம் போட்டாங்க. பந்தலை பார்த்து நாகூர் நாயகம் ஒரு முறை முறைச்சாங்க, அப்படி தீப்பெட்டி இருந்துதான். அப்போதான் புரிஞ்சுக்கிட்டாங்களாமா நாயகத்தினுடைய பெற்றவங்க, வேண்டாம் அவங்க வழியில் விட்டுறலாம் அப்படிங்கிறாங்க. ஏன் என்ன காரணம், ஏன் திருமணம் முடிக்கணும் தெரியுமா? நம்மளாம் ஹதீஸ் எல்லாம் சொல்லுவோம், திருமணம் முடிக்க வேண்டும், அது சுன்னத்தான வழிமுறை. திருமணம் முடித்தால்தான் ஒரு மனிதன் முழு மனிதனாக ஆகுவான் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோமா இல்லையா? இதெல்லாம் யாருக்கு தெரியுமா? சராசரி மனிதர்கள் நமக்கு தான். வழிமாறுகளுக்கு அப்படிலாம் கிடையாது. வழிமாறுகள் எல்லாம் அவங்கெல்லாம் பேர் இன்பத்தை பெற்றுக் கொண்டார்கள். அதனால அவங்க இந்த சிற்றின்பம் எல்லாம் தேவையில்லை. பேரின்பம் பெற்றவர்களுக்கு பிறகு சிற்றின்பம் எதுக்கு? ஃபமன்கான யர்ஜு லிகா ரப்பி ஃபல்யமல் அமலன் சாலிஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரத்துல் கஹ்ஃப்ல கடைசி வசனத்துல, சூரா கஹ்ஃப்ல கடைசி வசனத்துல அல்லாஹ் ஃபமன்கான யர்ஜு லிகா ரப்பி, தன் ரப்பை சந்திக்க வேண்டும் என்று யாருக்கு ஆசை இருக்கிறதோ அவங்க இந்த சாலிஹா அமல் செய்யணும் அல்லாஹ் சொல்றாங்க. அந்த மாதிரி மகான்கள் வந்து பேரின்பத்தை பெற்றுக் கொண்டார்கள். அல்லாஹ்வோடு முரக்கமாயிட்டார்கள், நெருக்கமாய்விட்டார்கள். அல்லாஹ்விடத்திலே பெரிய பெரிய இன்பங்கள் எல்லாம் பெற்றுக் கொண்டார்கள். பெரிய பெரிய இன்பங்கள் எல்லாம் பெற்றுக் கொண்டவர்களுக்கு சிற்றின்பம் தேவையா? அதனால் அவங்க தேவையில்லை என்பதா ஒதுக்கிவிட்டார்கள். அவ்வாறு அந்த பாகிஸ்தான்ல நூறுத்தீன் என்பவருடைய தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தவர்களைத்தான், முதல் குழந்தையைத்தான் நாயகம் அவங்க வளர்ப்பு மகனாக ஏற்றுக்கொண்டார்கள். அந்த வளர்ப்பு மகன் தான் யூசுப் அலி, தாவூத் யூசுப் அலி அவங்க. இப்படி ஏராளமான கராமத்துக்கள் செய்து கொண்டிருந்த நாயகம் அவர்கள் ஒரு முறை ஹயாத்துட காலகட்டத்தில் அவங்க யாராவது போனாங்கன்னு சொன்னா உடனே துண்டு வச்சிருப்பாங்க. நம்ம பக்கத்துல வந்துட்டு ஒரு கிணறு இருக்கும். கிணறுன்னு சொன்னா அது ஒரு உப்பு கிணறு. இன்னைக்கு தான் அது உப்பு கிணறு, அன்னைக்கெல்லாம் தங்க கிணறுன்னு சொல்லுவாங்க. அந்த கிணறை வந்து நாயகம் அவங்களுக்கு ஹிதர் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மனாமின் மூலமா காட்டி கொடுத்த கிணறு அது. ஹிதர் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க செய்றாங்க, அவங்களுக்கு அந்த கிணறை காட்டி கொடுக்குறாங்க. சிக்கந்தர் துல்கர்னி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அலெக்சாண்டர் துல்கர்னி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் கட்டப்பட்ட அந்த கிணற்றை ஹிதர் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யறாங்க, நாகூர் நாயகம் அவங்களுக்கு கனவின் மூலமா காட்டி கொடுக்குறாங்க. அந்த கிணறுல என்ன அற்புதம் சொன்னா, துண்டை கொண்டு போய் முக்கியம் சொன்னா எடுத்து ஒரு உதர்னா தங்கமா புரியுமா. இந்த வலையில மீன் சிக்குவது போன்று அது துண்டில மீன் சிக்குமா. அவங்கள்ட்ட யார் என்ன பிரச்சனைக்கு வந்தாலும் இதற்கு செலவு செய்யுங்க, இப்படியும் சில கராமத்தில் செய்வாங்களாமா. இதெல்லாம் செய்யுங்க, இந்த தங்கமான குவியெல்லாம் அமைஞ்சிருமா. அந்த குவியில கூட தங்கத்துல கொண்டு போய் இதை வித்துட்டு அரிசி வாங்குங்க, சாப்பாடு செய்யுங்க, மக்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுங்க, அன்னதானம் கொடுங்க சொல்லி இப்படி எல்லாரும் கராமத் செய்வாங்களாம். இப்ப இன்றைக்கும் அந்த கிணறு இருக்கிறது, கராமத்துடைய கிணறு. மகான்களுக்கு அல்லாஹ்வுத்தாலா ஏராளமான வெகுமதிகளை, பல விதமான அற்புதங்களை அல்லாஹ் கொடுக்க. எதற்காக சொன்னா, தீனுல் இஸ்லாம் என்னும் மார்க்கம், சன்மார்க்கத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மக்களுக்கு ஹிதாயத்து கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறுள்ள அற்புதங்கள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் வாழும் வழிமார்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். அந்த 404 சீடர்களில் வந்தவர்கள் தான் சென்னையிலே 3 ரோட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வலியுல்லாவாக இருக்கக்கூடிய சென்னை 3 ரோட்டில் அமைந்திருக்கக்கூடிய வலியுல்லா. அதே போன்று கிண்டியிலே மூசா காதிரி ரலியல்லாஹு மூசா காதிரி பாபா அவங்க, அதே போன்று நூர் முகமது ஷா வலியுல்லா,
பண்ருட்டியில் இருக்கக்கூடிய நூர் முகமது ஷா வலியுல்லா, அதே போன்று அப்துல் ரஹீம் ஷீரின் வலியுல்லா, இவங்க கிண்டியில் இருக்கிறாங்க. இப்படி பெரும் பெரும் மகான்கள் எல்லாம் இந்த 404 சீடர்களில் வந்தவர்கள் தான் இவங்களெல்லாம். இந்த மகான்களில் ஏராளமான தமிழகத்தில் பல பாகங்களுக்கும் சென்று தாவா பணி செய்திருக்கிறார்கள். மிக முக்கியமான என்ன சொன்னா, இந்த பொள்ளாச்சி அம்பராம்பாளி வலியுல்லா, ஷான்ஷா வலியுல்லா, இவங்களை பற்றி உண்டான ஒரு செய்தியை பொள்ளாச்சியை சேர்ந்த மகாலிங்க அவங்க என்ன செய்வாங்க, அவங்க ஏதோ ஏதோ முன்னணி ஆகட்டும், ஆனா அவங்க வந்து ஒரு ஸ்டேஜ்ல ஒரு இந்த விஷயம் சொல்றாங்க. அவங்க சொல்லும் போது அந்த செய்தியை அவங்க எங்க கிடைச்சுன்னு சொன்னா, அமெரிக்கா போனாங்களாம். அமெரிக்கா போனப்போ அங்க வந்துட்டு என்ன செய்றாங்க, அங்க புத்தகம் எல்லாம் வச்சிருப்பாங்க, கண்காட்சி புத்தகம் வச்சிருப்பாங்களா, அந்த கூடத்துல போய் பார்க்கும்போது ஒரு புத்தகத்தை படிக்கும் போது அங்க ஷான்ஷா வலியுல்லாவோட வரலாறு பற்றி போடப்பட்டிருக்கு. அது என்ன போடப்பட்டிருக்குன்னு சொன்னா, பொள்ளாச்சி எப்ப பார்த்தாலும் திடீர்னு ஃபயர் ஆயிருமா, திடீர்னு தீப்பற்றி எரியுமா, எப்ப பார்த்தாலும் தீப்பற்றி எரியும். அதனால அவங்க என்ன செய்வாங்களாமா, தீப்பற்றி எரியுதுன்னு சொல்லி போட்டு மிகப்பெரிய கோடிக்கணக்கில் அசம்பாவிதம் ஏற்பட்டு கோடிக்கணக்கில் லாஸ் ஆயிடுமா. அதாவது ஊர் மக்கள்லாம் சேர்ந்து என்ன செய்வாங்களாமா, பக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய கோயில் இருக்கும், பிரசித்தி பெற்ற கோயில் இருக்காங்கல்ல, அதெல்லாம் பள்ளிவாசல் சொல்லப்படாது இல்லை, அவங்க ஆலயத்துக்கு போவாங்க. அங்க போய் ஒன்றும் நடக்கல, அங்கிருந்து ஒரு அசரீரி சப்தம் வந்துதான், நீங்க ஷான்ஷா வழியிலாட்ட போங்க, அம்பராம்பாளி வழியிலாட்ட போங்க, இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே எல்லா மக்களும் அங்கு ஜாதி மத வேற்றுமை பார்க்காமல் முஸ்லிம், கிறிஸ்துவர்கள், இந்து எல்லாமே ஒன்று சேர்ந்து ஷான்ஷா வழியில்லா அம்பராம்பாளி பக்கத்தை வந்து செய்யறாங்க, மன்றாடுறாங்க. அதன் பிறகு இதுவரைக்கும் பொள்ளாச்சியில தீப்பற்றி எரியவில்லை என்பதால் சரித்திரம் சொல்கிறது. கோடிக்கணக்கான ரூபாக்கள் லாஸ் ஆகுமா, திடீர்னு தீ பிடிக்கும், எங்க பிடிக்கும் சொல்ல முடியாதா. இன்னைக்கு இதுவரை அந்த அசம்பாவிதமே நடக்கலையா. மகானுடைய பாதுகாப்பு, மகானுடைய கராமத்து, இது யார் சொல்றது, யாரு, மத சகோதரர் இந்து முன்னணி சேர்ந்தவங்க. அவங்களுக்கு கூட ஈமா நமக்கு இல்லாம போச்சு. நம்மால நிறைய பேர் கராமத்தை பத்தி எல்லாம் யோசிக்கிறாங்க, அப்படியா இப்படியான்னு சொல்லி. கராமத்து இருக்கிறது. இதே நாவூர் நாயம் அவங்க பர்தாவான பிறகு, நம்மை விட்டும் திரைமறைவு ஆன பிறகு 250 வருஷத்துக்கு பிறகு மேலப்பாளையத்துல பஷீர் அப்பா என்று சொல்ற மிகப்பெரிய மகான் இருந்தார். கண் தெரியாதவர், அவர் கண் தெரியாது. அப்ப அந்த ஊர்ல ஜவுளி வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு பெரிய பணக்கார அவர் செஞ்சாரு, நான் நாகூர் போறேன், உருவூசுக்கு போறேன், நீங்க கண் தெரியாதவர் தானே, உங்களை நான் அழைச்சிட்டு போறேன், வாங்க கூட்டி போறேன் அப்படிங்கிறார். அவர் சிரிச்சாங்களாம், இல்லை நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நான் உங்களை கூட்டி போறேன், பக்கமா கூட்டி போறேன் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இல்ல நான் வரல, வற்புறுத்தும் போது சொல்றாங்க, சரி இந்தா ஒரு பேப்பர்ல எழுதி தெளிச்சு போட்ட, கண்ணு தெரியாதவர் கையாலேயே பேப்பர் நம்ம எழுதுறாரு, என்ன எழுதிட்டு ஒண்ணுமே தெரியல. இந்த பேப்பரை கொண்டு போய் உருசு நடக்கக்கூடிய அந்த நேரத்துல கடல் பக்கத்துல ஒரு ஓடை ஒளி இருக்கிறது. அந்த ஓடை வழியாக போகும்போது அங்க நினைச்சிருப்பாங்க, அங்க ஒருத்தர் உட்காந்துருப்பாரு, பச்சை ட்ரெஸ் போட்டு உட்காந்துருப்பாரு, அவருக்கு போய் கொடுங்க அப்படின்னு சரி சொல்லி பண்ணி செய்யறாங்க. அதே மாதிரி போறாங்க, அங்க போட்ட மாதிரியே பச்சை ட்ரெஸ் போட்டு ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு போய் கொடுக்குறாங்க. அவரும் பார்த்து நினைச்சாரு, திருப்பி அவரு வேற ஒரு பேப்பர் என்ன எழுதுறாரு, என்ன எழுதிருக்குன்னு தெரியல, அப்படியே திரும்பி வந்து உருசெல்லாம் முடிஞ்சு பஷீர் அப்பா அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. அவங்களும் பார்த்துட்டு என்ன செய்யறாங்க, அல்ஹம்துலில்லாஹ், இல்லைங்க நீங்க ஒரு லெட்டர் கொடுத்தீங்க, அவரு ஒரு லெட்டர் கொடுத்தா, என்ன எழுதி ஒண்ணுமே புரியல, வெறும் கையால எழுதிருக்கீங்க, ஒன்றும் புரியல அப்படிங்கிற. யார் என்ன கேட்பா, அவங்க சொல்றாங்க, நீ உருசுக்கு போனியா, அங்க யாரை சந்திக்க போனியோ அந்த நாகூர் நாயகத்தை தான் நீ பார்த்துட்டு வந்திருக்கிற, அவங்ககிட்ட தான் லெட்டர் கொடுத்து வந்திருக்கிறேன். அவங்க தான் நாகூர் நாயகமா, தெரிஞ்சிருந்தா கை பிடிச்சி குத்திருப்பேன், காலை பிடிச்சி குத்திருப்பேன் அப்படிங்கிறாங்க. இதுதான் எங்களுக்கும் உங்களுக்கும் சராசரி மனிதருக்கும் உள்ள வாழ்க்கை வித்தியாசம். நாங்கள் அகக்கண்கள் மூலமாக நாங்கள் உரையாடி கொண்டிருப்போம், பேசிக் கொண்டிருப்போம். நாங்கள் சென்றுதான் அவர்களை பார்க்க வேண்டும் என்றல்ல, இருக்கும் இடத்திலிருந்தே நாங்கள் சந்தித்துக் கொண்டிருப்போம் என்பதா சொன்னார். கடைசியா ஒன்றை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்வேன். நான் யாரையும் மன கஷ்டப்படுத்துறதுக்காக வேண்டிய இந்த விஷயத்தை சொல்லல. சில ஆண்டுகளுக்கு முன்பாக 10-20 வருடங்களுக்கு முன்பாக கோவையிலே சுன்னத் ஜமாஅத்துடைய கொள்கையை பேச வந்த ஆலிம் பெருமக்களை கல் தூக்கி அடித்தார்கள், ஸ்டேஜ் ஏறி சட்டையை பிடித்தார்கள். இந்த நிகழ்வெல்லாம் நடந்தது. இது அல்லாஹ்வுக்கு கோப பார்வை. இதோடு முடித்துக் கொள்ளாமல் அவங்க ஸ்டேஜ் போட்டு ஒரு விஷயத்தை சொன்னாங்க, எங்களுக்கு மட்டும் கோவை மாநகராட்சி அனுமதி தந்தால் டவுன் ஹால் இருக்கக்கூடிய ஜமேஷா வழியில்லா தர்காவை நாங்கள் அப்புறப்படுத்துவோம். யார சொல்றாங்க, மகான
கோவையை காக்கும் ஜீவன்களா இருக்கக்கூடிய ஜங்கல்பீர் ஜமேஷா வழியில் அவங்கள பத்தி ஜங்கல்பீர் வழியில் இருக்கிறாங்க, ஜமேஷா வழியில் இருக்கிறாங்க. ஜமேஷா வழியில் சொல்றாங்க, எங்களுக்கு மட்டும் கோவை மாநகராட்சி அனுமதி தந்தால் இதை நாங்கள் அப்புறப்படுத்தி போக்குவரத்துக்கு நாங்கள் சௌகரியத்தை ஏற்படுத்துவோம் சொன்னார்கள். அவங்களோட கோவப்பார்வையின் காரணம் என்னாச்சுன்னு சொன்னா, மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டுச்சு. கோவையில ஒரு காவல்துறையில கொள்ள வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு. போலீஸ் காவல்துறைக்கு மக்களுக்கு சண்டை ஏற்பட்டுச்சு. கோவையே மிகப்பெரிய கலவரம் ஆயிடுச்சு. மகான்கள் சின்ன சும்மா வருவாங்களா? அல்லாஹ் சொல்றான் ஹதீஸ் குர்சியில, மன் ஆதானி வலியன் ஃபக்கத் ஆதன்து பில் ஹர்ப். யார் வலி இல்லாத இடத்துல யார் இது செய்யறாங்க, நோவினை செய்கிறார்களோ, மனசு நோகும்படி யார் பேசுகிறார்களோ அவர்கிட்ட அல்லாஹ் என்ன செய்வான், போர் கொடுப்பான் என்பதாக சொல்றான். அல்லாஹுவின் நடிகார்களே, வலிமார்களுடைய கராமத்தில் ஏராளம் இருக்கிறது. அதிலும் தமிழகம் வாழும் வலிமாருடைய சரிதைகள் ஏராளம் இருக்கிறது. குறிப்பாக கோயம்புத்தூர் வலிமார்கள் ஜங்கல்பீர் ஜமேஷாவில் கோவையை காக்கக்கூடிய எஜமான்கள் இவர்கள் எல்லாம் அவ்வப்போது நாம் சந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும், யார் செய்து கொண்டிருக்க வேண்டும், அவருடைய தொடர்பு நமக்கு வேண்டும். இனியும் சொல்ல போனால் நிறைய மக்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பஜார்களுக்கு போவதுக்கு சுழக்கம் காட்டுறாங்க. வெளியூருக்கெல்லாம் போறாங்க, ஜியாரத்துக்கு போறாங்க, ஏதுவாடி அங்கே போறாங்க, அது அந்த சந்தோஷம் தான். ஆனா அருகாமல் இருக்கக்கூடிய வழிவிழாக்களை மறந்துடுறாங்களே. பக்கத்தில் இருக்கிற வழிமார்களை தொடர்புள்ளவர்களாக நாம் ஆக வேண்டும். அதுவும் குறிப்பாக உலமாக்களும் உமராக்களும் ஹாஜிமார்களும் எல்லோருமே என்ன செய்யணும், வாரத்துக்கு ஒரு முறையேடும் நாம் என்ன செய்யணும், அந்த வழியுள்ளாக்களுடைய தரிசனம் பெறக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். அவ்வாறு ஆகுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.